யோசுவா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. யோசுவா, ஸ்தோத்திரம், யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட இல்லையா? நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆண்டவர் தருகிற வழியில தீர்மானித்து இதிலே நடவுங்கள் என்று சொல்லும் பொழுது, எப்படி இதிலே நடவுங்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த வழியில போலாமா போப்படாதா, இல்லை ஒரு 2 வருஷம் காத்திருக்கலாம், இல்லை ஒரு 5 வருஷம் காத்திருக்கலாம், இல்லை ஒரு 2 மாதம் காத்திருந்துட்டு இந்த வழிகளில் போகலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வழியை கண்டதான பயம், ஆண்டவர் தருகிற ஆலோசனை குறித்து கேட்கிறதான பயம், கைக்குள்ள இருக்கிற தாமதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வழியை காமிச்சு வந்திருக்கிறார், ஆண்டவன் வழியில கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு போதிக்கப்பட்ட வழியில அவர்கள் போக தாமதித்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் போகலை இல்லை, அவர்கள் போக தாமதித்தார்கள். அல்லேலூயா. பயத்தோடு இப்போ எங்களுக்கு போனா இந்த காரியம் கிடைச்சுமா, இப்போ எனக்கு போனா இப்படி இருக்க முடியுமா, ஒரு தாமதம். அல்லேலூயா. அந்த தாமதம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமான காரியம் ஏன் உங்களுக்கு சொல்லப்படுது சொன்னா, இன்னும் 2 காரியங்கள் கூட இருக்கு. இந்த காரியங்கள் ஆமென் அவர்கள் செய்த நிமித்தமாய் அவர்கள் பயப்பட வேண்டியதும், திகைத்து போய் நிற்கிறதும், இயேசு எங்கள் கூட இருக்கவில்லை என்பதும், இயேசுடைய கரம் எங்கள் சரீரத்தில் இல்லை என்பதும், இயேசு எங்களுடைய கரம் எங்களுடைய சிரசில் இல்லை என்கிற ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் தங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தோற்று போயிருக்கிறோம் என்கிற சிந்தனையில் அவர்கள் அகப்பட்டு போகத்தக்கதான நிலையில் அவர்கள் தள்ளப்பட்டார்கள்.